காலையில சமூக வலைதளத்துல ஒரு வீடியோ போட்டங்கப்பா, தாய்மார ஒரு வீடியோ போட்டாங்க தாய். அதெல்லாம் பாத்தீங்களான்னு தெரியல, சில பேர் பார்த்திருக்கலாம். பார்க்காதவர்களுக்கு நான் எனக்கு சொல்றேன் அந்த வீடியோல என்ன இருக்கு. ஒரு கணவன் மனைவி 2 பேரும் ஒரு 2 வீலர்ல போவாங்க. அந்த சோழர்ல 2 நிமிஷம் நீங்க கொடுத்தீங்க, அவங்க கேட்கணும், ரொம்ப முக்கியமானது. கணவரும் மனைவியும் ஒரு 2 வீலர்ல போறாங்க. நம்ம வீட்டுல தெரிய எப்பொழுதுமே நம்முடைய தாய் சொல்ல வருவாங்க, இந்த மாதிரி அரசியலை பத்தி பேசினோடனே கணவர் சொல்லுவாரு, உனக்கு அரசியலை பத்தி ஒண்ணும் தெரியாது சுமார் அப்படி மாத்தி ஓட்டு போட்டுறாத, பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர் மனைவி கிட்ட சொல்றாரு. மாத்திக்கிற ஓட்டு போட்டுறாத, இந்த டைம் பிஜேபி உள்ள விட்டுறாது. மனைவி எதுவுமே பேச, தாய்மார் அப்படியே உட்கார்ந்து போறாங்க. அந்த 2 வீலர் அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு பூக்கடைக்கார அக்கா பூ விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்காவுடைய கணவர் வந்து பூக்கடைக்கார அக்காட்ட சண்டை போடுறாரு, நீ சம்பாதிச்சு 200 ரூபாய் பணத்தை கொடுறீ அப்படி. அந்த அக்கா 200 ரூபாய் பிடிக்க பாக்குறாங்க. இல்லைங்க குழந்தைகளுக்கு வேணும், இதை வைத்துத்தான் நம்முடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவு மருத்துவ செலவுக்கு வேணும், நான் கொடுக்க மாட்டேன். அவர் கணவர் சண்டை போடுகின்றார் இந்த 200 ரூபாய் டப்பால இருந்து எடுக்கிறதுக்கு. அப்ப ஒரு செய்தி வருது, தமிழ்நாட்டில் சாராயம் மூலமாக டாஸ்மார்க் மூலமாக வருமானம் பெருகிக் கொண்டிருக்கிறது. 52,000 கோடி இன்னைக்கு டாஸ்மார்க் வருமானம் ஒரு செய்தி ஓடுது. மறுபடியும் அப்படியே அந்த வண்டி போகுது ஐயா. அந்த வண்டி அப்படியே போகுது. கணவன் மனைவி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அப்படியே போகும் பொழுது ஒரு பத்திரிகையாளர் மைக்க வச்சு பேசிட்டு இருக்காங்க, தமிழ்நாட்டில் குற்றங்கள் அதிகமாகிவிட்டது, குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகமாகிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதையும் கணவனும் மனைவியும் கேட்டுக்கிட்டே போறாங்க அந்த 2 வீலர். அந்த 2 வீலர் அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் போடுங்க ஐயா. இந்த பக்கம் பார்த்தா செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க, பணி நிரந்தரம் வேண்டும் என்று. இன்னும் கொஞ்சம் நேரம் முன்னாடி போனீங்கன்னா டெட் பாஸ் செய்த ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க, நிரந்தரம் வேண்டும் என்று. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போனீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட் பஸ் டிரைவர் கண்டக்டர் அவங்க போராட்டம் பண்றாங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா சாதாரண பொதுமக்கள் போராட்டம் பண்றாங்க, கரண்ட் பில்ல குறைங்க. அதையும் கணவனும் மனைவியும் பார்த்துக்கிட்டே போறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க, காவல்துறை ஒருத்தர் கைது பண்ணி வெளியே வருது, டிவியில நியூஸ் ஓடுது. தமிழ்நாட்டினுடைய முக்கிய புள்ளி அரசியல்வாதிகளோடு தொடர்பில் இருந்த ஒரு போதை கடத்தல் மன்னன் கைது செய்யப்பட்டிருக்கின்றான் அப்படி. அப்ப கணவன் திரும்பி மனைவி கிட்ட சொல்றாரு, பேசாம பிஜேபி உள்ள விட்டுறலாம் அப்படி. இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீவிர பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.